ஆனானந்தகிரி சுவாமிகள் ஒருமுறை தபோவனத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். கூடியிருந்த பக்தர்களை பார்த்து, உங்கள் அனைவருக்கும் கபீர்தாசரை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். ஆமாம் சாமி, கபீரை தரிசிக்க விரும்புகிறோம் என்றனர். அப்போது அங்கே ஒரு மூலையில் அடக்கமாக அமர்ந்து ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருந்த யோகி ராம் சுரத்குமாரை அடையாளம் காட்டி, இதோ இவர்தான் கபீர்தாசர், அவரே இவர் என்பதற்கும் இவரே அவர் என்பதற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இருவரும் கங்கை கரையில் பிறந்தவர்கள். இளமை காலத்தில் கபீர் எப்படி ஆன்மீக தாகத்தை தேடி கங்கை உட்பட பல இடங்களில் அலைந்தாரோ, அதுபோல் ராம் சுரத்குமாரும் பல இடங்களில் தன்னை தொலைத்தவர். இருவருக்கும் ராம மந்திரம்தான் உபதேசமாக கிடைத்தது. கபீரின் குரு ராமானந்தர், ராம் சுரத்குமாரின் குரு ராமதாசர். மேலும் இப்படி ஒரு சில ஒற்றுமைகளை ஞானானந்த கிரி சுவாமிகள் எடுத்துச் சொல்ல, ஒட்டுமொத்த கூட்டமும் பரவசப்பட்டு யோகி ராம் சுரத்குமாரை தேடி அவரது திருபாதம் பணிந்து வணங்கினார்கள்.